ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நமக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி வருது. ரொம்ப விசேஷமான நாள். புரட்டாசி என்றாலே பெருமாள் வழிபாடு, மாலையபட்சம், நம்ம முன்னோர்களோட வழிபாடு, நவராத்திரி எல்லாமே சாமியோட அந்த புரட்டாசி முழுவதுமே நம்ம சாமியை நினச்சி கும்பிட்ற நாளாகவே அந்த புரட்டாசி முழுவதுமே இருக்கும். நமக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பௌர்ணமி இந்த தடவை வந்திருக்கு. ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளை விடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளோட படத்துக்கு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பௌர்ணமி வர்றதுனால குத்துவிளக்கு வீட்டில் ஏற்றி வச்சு, வெளியில் வாசல்லையும் நீங்கள் குத்துவிளக்கு வச்சு ஒரு சொம்பில் தண்ணி வச்சு துளசி வச்சு நம்ம சந்திரனை வழிபாடு பண்ணுறதும் இந்த நாளில் ரொம்ப விசேஷம். பௌர்ணமியில் வச்சுக்கோங்களேன். இந்த இனிமேல் வர புரட்டாசி பார்த்திங்கன்னா 4 கிழமை சனிக்கிழமை வருது இந்த வருஷம். நமக்கு இந்த 4 கிழமையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் பெருமாளை வழிபடுறது ரொம்ப விசேஷம். இது ஒவ்வொருத்தர் குடும்ப விளக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த சங்கு அந்த நாமத்தை சொல்லி ஹரோஹரா அப்படின்னு நாமத்தை சொல்லி அரிசி வாங்கிட்டு தழுகை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் போடுற வழக்கமும் இருக்கும். நம்ம இல்லங்களில் ஒவ்வொருத்தருக்கும் மாவிளக்கு போடுறது, தழுகை போடுறது ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். நம்ம என்ன விசேஷம் எப்படி இருந்தாலும் பெருமாளுக்கு பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம விரதம் இருந்து காலையில் பார்த்திங்கன்னா 6 to 7க்குள்ளார நம்ம சனி பகவானுக்குன்னு பச்சரிசி சாதம் பொங்கி அதில் பார்த்திங்கன்னா தயிர் இட்டு அதில் ஒரு சொட்டு நெய் விட்டு எள்ளு கலந்து நீங்கள் வாழை இலையில் கொண்டு போய் சனீஸ்வர பகவானுக்கு சனி பீடையிலேருந்து விலகி தொல்லையிலேருந்து நம்ம விலகி குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் கொண்டு போய் அங்கே சாதத்தை வச்சிங்க காகத்துக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக எப்பேற்பட்ட சனி, அஷ்டம சனி, 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டாத்ம சனி, பாதச்சனி, எந்த சனியாக இருந்தாலும் நமக்கு விலகிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த மாதத்தில் சனி பகவானை நம்ம நினச்சி காகத்துக்கு சாதம் வைக்கிறப்ப அவர் என்னைய பெருமாள் யார் என்னைய வழிபட்டு உனக்கு சாதம் சனிக்கிழமையில் வைக்கிறவங்களுக்கு நீ சனி பீடையிலேருந்து அவங்கள விலகி அவங்களுக்கு நல்லது பண்ணணும், என்னை கும்பிட்றவங்கள யாரையும் நீ தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, உறுதி கொடுத்துருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் அந்த காகத்துக்கு சாதம் சனிக்கிழமையில் 6 to 7 இந்த புரட்டாசியில் வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. கிரகப்பிடையிலேருந்து தப்பிச்சு நல்ல ஒரு அமைப்பு நமக்கு வாழ்க்கை அமையுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். இதில் பெருமாளை நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபடுறப்ப ஒவ்வொரு வாரமும் நம்மளால் என்ன முடியுதோ அதை சாப்பாடு ஒரு 3 பேர்த்துக்காவது நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் துளசி, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நிவேதனம் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அது வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டாலும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பெருமாளோட நாமங்களை சொல்லி நம்ம ஸ்ரீ நாராயண ஹரி நாராயண, ஸ்ரீ ஹரி நாராயண நாராயண, ஸ்ரீ நாராயண ஹரி நாராயண, பத்ரி நாராயண நாராயணன்னு சொல்லி அந்த காசு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசியும் சேர்த்து ஓம் கேசவாய போற்றி, ஓம் நாராயண போற்றி, ஓம் மாதவாய போற்றி, ஓம் கோவிந்தாய போற்றி, ஓம் விஷ்ணுவே போற்றி, ஓம் மதுசீதனாய போற்றி, ஓம் வாமனாய போற்றி, ஓம் ஸ்ரீ தாராய போற்றி, ஓம் பத்மநாமாய போற்றி, ஓம் தாமோதராய போற்றி, ஓம் அச்சுதாய போற்றி, ஓம் ஆனந்த ரூபாய போற்றி, ஓம் முகுந்தா போற்றி, வைகுந்தா கோவிந்தா போற்றி போற்றின்னு நம்ம நாமங்களை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணுறப்ப வீடு நல்லா சுபிட்சமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் பெருமாளை வழிபடுறது அவ்வளோ ஒரு சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதில் குலதெய்வம் இருக்கிறவங்களும் வழிபாடு பண்ணுவாங்க பெருமாளோட வழிபாட்டில். அப்படி இல்லாதவங்க 4 சனிக்கிழமையும் நீங்கள் அதில் ஒரு சனிக்கிழமை அவருக்கு படையலிட்டு மாவிளக்கு போட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி இல்லைன்னாக்க நம்ம 4 சனிக்கிழமையும் பெருமாளுக்கு பச்சரிசி சாதம் வச்சு நீங்கள் அந்த காகத்துக்கு போடுறப்ப சனி பீடையிலேருந்து தப்பிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்தில் உங்களால் எவ்வளவு தான தர்மம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். மாலையபட்சம் வரும். அந்த மாலையபட்சம் நான் தனி பதிவாகவே நான் தரேன். அது ரொம்ப அவ்வளோ விசேஷமானதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரப்போகிற 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து குத்து விளக்கு வீட்டில் வந்து ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் ஏற்றுறது வீட்டில் இல்லங்களில் அவ்வளோ விசேஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொருட குத்து விளக்கு 5 முகம் ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது அவ்வளோ சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப கும்பலாக இருக்கும் பெருமாள் கோயிலில் ஒரு டைமாவது பெருமாளை போய் நம்ம தரிசிச்சுட்டு வர்றது அவ்வளோ பெரிய விசேஷமாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தளத்தில் போய் உளுந்து கும்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே எந்திரிச்சு வரணும். அங்கே உட்காரக்கூடாது. லக்ஷ்மி நம்ம கூடயே வர்றதா ஐதீகம் இருக்குது. அதனால் நீங்கள் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா உளுந்து கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி கொடிமரத்தில் உளுந்து கும்பிட்டுட்டு ஆனால் அங்கே உட்காரக்கூடாது. கொடிமரத்தில் உளுந்து கும்பிட்டோம்னா உட்காரக்கூடாது. திரும்ப அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அப்படியே வந்துடணும் வீட்டுக்கு. அப்போ தான் லக்ஷ்மி நம்ம கூட வருவாங்க.